இங்க கர்த்தர் பரிபூரணப்படுத்துறான்னு சொல்லி குயவீடு காரியத்தை காண்பித்து நமக்கு இங்கே தீர்க்கதரிசனம் நமக்கு எழுதி வைத்திருக்கிற பார்க்கிறோம். ஒரு யூஸ்லெஸ் காரியத்தை, ஒரு யூஸ்லெஸ் வெசலை, ஒரு எதுக்குமே உபயோகப்படுத்தப்படாத ஒரு வெசலை, ஒரு பாத்திரத்தை, கெட்டுப்போன பாத்திரத்தை கர்த்தர் எப்படி பரிபூரணப்படுத்துறான்னு சொல்லி பார்க்கிறோம். அதை கரெக்ட் பண்றா, ரீகரெக்ட் பண்றா, கரெக்ட் பண்றா. குறிப்பாக அது வேறு பாத்திரமாக வடைகிறார். குறிப்பாக தேவனுடைய கரத்தில் அதை வைத்திருக்கிறார். எதுக்காக வைத்திருக்கிறார்? அந்த பாத்திரம் என்னவா மாற வேண்டும்? கெட்டுப்போன பாத்திரம் என்னவா மாற வேண்டும்? உபயோகமாய் பரிபூரணமாய் காணப்பட வேண்டும். ஒரு பாத்திரம் பரிபூரணமாக பயன்படுத்த முடியும். அப்படிதானே? ஒரு குடம் மாதிரி ஒரு பானையை ஒட்டு பண்ணிட்டா அது கழுத்துல இருந்து அந்த பானை பயன்படுத்த முடியுமா? அந்த பாத்திரம் என்னவா மாறணும்? அது பர்ஃபெக்டா இருக்கணும். அப்பதான் அந்த குடத்தை தண்ணி குடத்தை தூக்கி வைக்க முடியும், இடுப்புல வைக்க முடியும். அந்த கழுத்துல என்ன பண்ண முடியும்? ஒண்ணு பண்ண முடியும்.